லவ் லாங்குவேஜ் வெர்சஸ் லவ் லைஃப் பார்க்கலாமா? நான் வந்து ஒர்க் அவுட் பண்ண ஆரம்பிச்சு 2 இயர்ஸ் ஆகுது. இது நடுவுல ஆஃப்டர் 1 இயர் ஒரு பீரியட் ஆஃப் டைமில் ரக்ஷன் வந்து ஸ்கூலுக்கு போயிடுவான். செந்தில் வந்து வீட்டில் காஃபி குடிச்சிட்டு இருப்பான். ஏன்னா நான் மார்னிங் ஒர்க் அவுட் பண்ணுறவன், நான் ஒர்க் அவுட் பண்ணிட்டு இருப்பேன். ஆனால் இந்த இன்ஸ்டாகிராமு யூடியூபோ இருக்குது பாருங்க, என்னோட மண்டையை குழப்பி விட்டு கப்புள் ஒர்க் அவுட்லாம் பண்ணினா ரொம்ப நிறைய ரொமான்ஸ் எல்லாம் ஓவர்ஃப்ளோ ஆகும் அப்படின்ற மாதிரி தூண்டி விட்டுச்சு. அதனால நான் என்ன பண்ணேன், ஓகே நமக்கு தான் இந்த வால் பிளாங்க் ரொம்ப கஷ்டமாக இருக்குல்ல, செந்திலை கூப்பிட்டு வால் பிளாங்க் பண்ணுறதுக்கு எனக்கு ஹெல்ப் பண்ணுடான்னு சொல்லலாம். அவனும் ஹெல்ப் பண்ணுவான். அதே மாதிரி நம்ம நினச்ச மாதிரி நம்ம ரொமான்ஸ் லைஃப்பும் பயங்கர ஹிட் ஆகிடும் அப்படின்னு நினச்சி அவனை வால் பிளாங்க் பண்ணுறதுக்கு ஹெல்ப் கேட்டேன். அவன் இன்ஜினியர், ப்ராப்ளம் சால்விங்கில் ஒரு கிரேட் பர்சன் அப்படின்றத மறந்துட்டேன்றத அவன் எனக்கு காமிச்சிட்டான். அவன் என்ன பண்ணான் அப்படின்னா, என்னை வந்து வால் எங்கே grill இருக்கோ அங்கே நீ ஃபீட் எடுத்து வை, நீ இப்போ பேலன்ஸ் பண்ணு, யாருமே இல்லாமல் நீனே வால் ஒர்க் அவுட் பண்ணலாம் அப்படின்னு தொங்க விட்டுட்டான். ஸோ இது நான் ஏன் உங்ககிட்ட சொல்கிறேன்னா, இந்த லவ் லாங்குவேஜ், லவ் லைஃப் ஆர் டோட்லி வந்து அண்டர்ஸ்டாண்டபிள். நான் வந்து செந்தில லவ் பண்ண ஆரம்பிச்சதே வந்து அவனோட ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில்ஸை பார்த்து தான். ஸ்லோ அண்ட் ஸ்டடியாக அதையே மறந்துட்டு ஏதோ ஒரு இன்ஃப்ளூயன்ஸில் நானும் இந்த மாதிரி பண்ணலாம், அந்த மாதிரி பண்ணலான்னா அதெல்லாம் ஒர்க் அவுட் ஆகலைங்க. ஸோ நான் எல்லாம் சொல்ல வர்றது, நீங்கள் எப்படி லவ் பண்ணிகிட்ருக்கீங்களோ அதை அப்படியே லவ் பண்ணிகிட்ருங்க.